ஃபோட்டோவில் எடுத்தோம், மறுபடியும் ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் காய்ஸ். அந்த வியூ பாயிண்ட்டுக்கு இன்னும் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்கு. இடம்லாம் நம்மளோட அல்டிமேட்டாக இருக்குது சத்தியமாக. வெங்கட் வந்து என்ன சொல்கிறான், இன்றைக்கி நைட்டே கிளம்பிடுவேன் நான் வீட்டுக்கு அப்படின்றான். ஏன்னா நாளைக்கு லீவு தர மாட்டாங்க எனக்கு, நான் நைட்டே போய் ஆகணும் அப்படின்றான் அவன். நம்ம வீடு பார்க்குமா அதோட பரவாயில்ல, ஒரு 100-200 கிலோமீட்டர்னா பரவாயில்ல. கரெக்டாக 600 கிலோமீட்டர் வந்திருக்கோம். அவ்வளோ தூரத்துலேருந்து வீட்டுக்கு அவன் வண்டி பொண்ணு ஆகிட்டு 12 ஹவர் ஆகும். நாங்கள் பார்த்துக்க நேற்று 11 மணி நேரம் ஆயிடுச்சு. பட் இருக்கப்போ வீட்டுக்கு போகிறேன்றான். என்னவோ பார்ப்போம் வாங்க. சத்தியமாக வேறு மாதிரி இருக்குது. ஃபாரஸ்ட்டில் போய்ங்கிறப்போ நம்ம அந்த காலத்தில் ஒரு பஸ் ஒரு மாதிரி அந்தமாரி இல்லை பார்க்கறதுக்கா. பின்னாடி வண்டி எடுத்த பாரு. காய்ஸ் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஒன்று வந்தது. போகிற வழியில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இதான் எதனா இருக்கான்னு கேளு. டிஃபன் இருக்காண்ணா? ஓகே இருக்கான். சாப்பாடு வேறு ஒன்றும் காலையில் சாப்பிட டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகுது. பயங்கரமாக பசி எடுக்குது. இவனுங்களுக்கு எடுக்குது இல்லையான்னு தெரில, நம்மளுக்கு எடுக்குது பயங்கரமாக. அதனால் சரி சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வந்துட்டோம் எங்கள் ஹோட்டலுக்கு. ஃப்ரெஷ் ஆப்னு போட்டிருக்கு கடை நேம். சரி சாப்பிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே தேங்காய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். சாப்பாடெலாம் நல்லா தான் இருந்து டேஸ்ட்டாக. ஏன்னா இந்த அட்வென்ச்சர் ரைடு போது இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்குங்க ஓகேங்களா. ஹோட்டலில் நல்லா தான் இருக்குது. செல்லை எத்தினீங்களாடா? அவர்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு வந்துரு. சரி நான் வரணும். கிளம்பிட்டேன் ஒரு வழியா. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கேயே லைட்டாக அட்வென்ச்சர் வருது. என்ன அவன் முறி காட்டுறான் பையன். இப்போ பார்த்தீங்கன்னா மேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தல் விட ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு மொத்தமே 2 கிலோமீட்டர் தான் காட்சி, 2.5 கிலோமீட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் காட்டுது பட்டுன்னு. ஏன்டா இதுன்னு எப்படின்னு தெரியலீங்களே. கொண்டா வந்து உட்கார் பின்னாடியா வாயிலே அடிக்க போகுது இப்போ இந்த மேப் நம்மளுக்கு, அது மட்டும் தெரியுது. அந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு வெய் ஏறிச்சுல்ல, அந்த சைடே போயிருக்கோம். ஆனால் மேப் அந்த வீட்டில் காட்டலடா ஏறத்துக்கு. கொஞ்சம் தூரம் வந்த பத்தியா? ஆமாம், அந்த இடத்துல இன்னொரு ரூட்டு. அந்த ரூட்டில் தான் போயிருக்கணும். அந்த ஆனால் அந்த சைடு ரூட்டே காட்டலையா. ஒரு தாண்டி வந்துட்டோம் நம்பா. இதாண்டா ஆஃப் ரோடு. டே கரெக்டாக கார்லாம் வந்து போடுறா. இப்படி தாண்டா போனோம். ஐயோ வண்டி ரிவர்ஸ் போகுது. என்னடா பையன் காருக்குள்ளே உட்காங்கிறான் ஆலையா. ஐயோ அது கரெக்டாக பின்னாடி தான் நிற்கிறான். இந்தமாரி ஏறும் போது பின்னாடி ஒன்று நிற்கக்கூடாது. நான் டக்குன்னு விட்டுனா உன் வண்டியில் தான் முட்டுவேன். அம்மா தரமான ஆஃப் ரோடியா இது. காரில் ஒருத்தர் உக்காங்கிறாரு, கார் உள்ள அழுத்துங்கிறாரு. போய் ஆள் வருயா
யுவராஜுக்கு ஆய் வர மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இழுத்து பிடிக்கிறான். ஹெல்மெட் கொஞ்சம் எட்ட விடப்பேன். அடே கை திருப்பு போலடா, அங்கே எதுவும் தைக்கிறியா நீயா? ஐயோ வதா இல்லையுதுங்க. இதுங்கொசரமே நெத்து தாக்குது ஒரு வேலை. அது ஒன்று வந்து சின்னொன்று வரல. பாருங்க மக்களே, சும்மா அல்டிமேட்டாக இருக்குது ரூட்லாம். ஆஃப் ரோடுனா இதான் தரமான ஆஃப் ரோடு. வரவே மாட்டோம். நம்ம வண்டி ஏறிடும், பசங்க வண்டி தான். இன்னும் வரவே இல்லைப்பா அந்த பையன், மாது பையன். ஐயோ டே கால் ஒன்றப்ப கால் ஒன்றா வரானுங்களா இல்லையா அவனுங்க? டக்குன்னு இந்த மாதிரி காலை ஒன்றா யுவராஜ். நீனா ஏறவே மாட்டான். மோட்டு மலை ஏறும்போது டக்குன்னு எனக்கு கால் ஏட்டல, நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். இங்கே வர்றாங்க மேலே ஆஃப் ரோடு. டே பைக்கினே போச்சுன்னா கீழே வேண்டியா? இன்னும் அந்த பையன் வரடா. டே மாது பையன் வரான்டா. வேற ரூட்ல வரோம். ரோடு வேற ஒன்று இருக்குது, நம்ம வேற ஒரு ரோட்ல வரோம். அதான் கதையே. எப்படி சொல்ற? அந்த டைம்ல கார்ல எடுத்துன்னு வந்தானுங்களே, அது இதில் எடுத்துன்னு வந்துருப்பானுங்க. சொல்லியா வேற ரோடு இருக்குது. ஆனால் நம்ம இறங்கிறியா? இரு வீடியோ எடுக்கிறியா? நானும் யாரா முன்ன போயிட்டியா? என்னதா அந்த வண்டி தான் டேமேஜ் ஆகும். தரமான ஆஃப் ரோடு ஆகுது. இந்த பையன் இறங்க மாட்டேன், அப்படியே உக்காந்துருவா சனம் பண்ணி மாரியா. வாடாடி இப்போ வந்து உக்காரா. அதே தான்யா, அவனுக்கு வண்டி ஏறல, நம்ம வண்டி ஏறிடும். ஆனால் அவனுக்கு வண்டி ஏறலையா? மழை ஆப்போசிட்டில் பாருங்க வேற மாதிரி இருக்குது. வண்டி ஏறல, போய் பார்த்துட்டு வரேன். கேட்கவே படுறா. ஐயோ உன்னை பார்த்து போ. டே ஹெல்மெட் எடுத்து வேண்டா. எப்பா இவனை கூட்டின்னு வந்துட்டு நம்ம தாக்க அறக்குறானுங்கடா சத்தியமா. டேய் டேய் இந்த வழிவாட்டிலே போ, பில்லில் போவாத. உன்னை கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்கேன், நீ பண்ண வேலையா? வா ஒருவே வண்டி ஏற்றியாச்சு, ஏற்றிட்டு இங்கே கிளம்பிட்டோம். போடா மழை வர நானோ டே க்ளவுஸ் கேட்டுட்டு செட் ஆகலண்ணா. இந்த வை தான் நான் போட்டு. ஒரு வண்டி ஏறிக்கலாம் சொன்ன மாதிரி. நீ போறியாடா முன்னே போ மதியா அப்படியே எடுத்து சைடில் சொல்லிட்டு போடுவான்னு பயமாக்கு ரெடி எனக்கு.